இருபத்தைந்தாவது கைலை குருமணி தான் இது உரை எழுதணும்னு நினச்சது. அப்போ நான் எல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்போது என்னப்பா உரையோடு இருந்தாலும் அதில் மாணிக்கவாசகர் என்ன சொன்னார், சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் ஏற்ற பணிந்து நீ அங்கே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து அதில் வருது. அதனால் அது ஒன்று எல்லோரும் சொல்கிறாங்க. இன்னும் ஒன்று சொல்கிறாங்க, அது தெரியாது வரைக்கும். சொற்பாவும் பொருள் தெரிந்து தூய்மையை நோக்கி தூங்காதார் மனத்திருளை வாங்காதானை அப்பர் சாமி சொல்றார். சொற்பாவும் பாட்டு பொருள் தெரிந்து சொல்லாதவன் தூங்காதார் மனத்திருளை வாங்காதான் என்று. அதனால் சொல்லினுடைய பொருளை தெரிஞ்சு தான் நான் படிக்கணுமே தவிர அப்படி படிக்கக்கூடாது அப்படிங்கிற வார்த்தை ரெண்டு இதுதான் வந்தது அன்னைக்கு பேச்சில். சரி, அதனால் பொருளோட போகணும். அதுக்கு இன்னொருத்தர் சொன்னார், அவர் பேர் சாமிநாதையருக்கு நண்பர் உவே சாவுக்கு, இல்லை செட்டியார், தியாகராஜ் செட்டியார் பொருள் எழுதணும்னு சொன்னாங்கன்னா இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம், அதெல்லாம் படிக்கக்கூடாது, சொல்லக்கூடாது, சொன்னால் தப்பாக பாவம் அது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு. இவங்க வற்புறுத்தி சொல்லவே நீங்கள் இது மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா காவேரி காவேரியில் விழுந்துடும். அப்படி இருந்த காலம் ஒன்று. அதனால் பாவம் வந்தாலும் போகட்டும், 4 பேர் பொழைச்சா சரிதான், நல்லது தெரிய வேண்டாமா? அறகுறையாக இருந்தாலும் 10 தப்பு பண்ணால் 2 ஏதாவது நல்லது இருக்குமில்ல, கரையாறட்டும், அந்த வகையில் நம்ம கரையேறுவோம் அப்படிங்கிற ஒரு கருத்து அதுக்கு வந்தது. சொல்லலை இதை, சரி எழுதுவோம்னு சொல்லி தண்டபாணி தேசியர் இருக்கிற போது தான் தொடங்கினாங்க. முதல் திருமுறைக்கு அவர் எழுதினார். அதன் பிறகு பின்னாடி வர எல்லாம் எழுதினாங்க. ஆனால் அது தன்னுடைய காலத்திலே முடிக்கணும்னு நினச்சி ரொம்ப தீவிரமாக பண்ணியிருந்தது. 9 திருமுறை முடிச்சுட்டாங்க, பிரிண்டும் பண்ணியாச்சு, மடுத்து அச்சாபிச்சில் 10வது திருமுறை தொடங்கி. அப்போ அவர் நம்ம திருவாவூர் ஆதீனத்தில் இருந்தார். இப்போ தண்டபாணி தேசியர் இந்த கணபதி இதெல்லாம் புஸ்தகங்கள்லாம் எழுதின நேரம் ஆகுது. இதுக்கு அருணை வடிவேல் முதலியார் வந்தார். இது முத்து சுமாணிக்க வாசகம் முதலியார் 2ஆம் திருமுறை, 4ஆம் திருமுறை, 3ஆம் திருமுறைக்கு வரதனஞ்சய பிள்ளையனுடைய தம்பி கந்தசாமி பிள்ளைன்னு, கந்தசாமி நல்ல பெரும்புலவர். அவர் பாடசாலைக்கு ஆசிரியரை போட்டு வயசானவர். அதனால் அவரை வைத்து அதை எழுத சொல்லிச்சு. 4 ஆச்சு. 5ஆம் திருமுறை அப்போது முத்துசு இல்லை, அதனால் அவருக்கு பதிலாக சிங்கார வேலன், குருசாமி தேசியர், இவர் 2 பேரையும் ஒருத்தர் பொழிப்புரை ஒரு கருத்துரை எழுத சொல்லி போட சொல்லி, அதை வஜ்ரவேல் முதலியாருங்கிற சித்தாந்த பலி அவர்கிட்ட கொடுத்து பார்த்து சரி பண்ணி போடுறது. 5, 4, 5 5ஆம் திருமுறை 2 பேர். அப்புறம் 6ஆம் திருமுறைக்கு அருணவடிவேல் முதலியார் வந்தார். 6லிருந்து 6, 7, 8, 9, 10, 11, 12 11 வரைக்கும் அவர் எழுதினார். 12 அவர் எழுதி சொன்னோம்னா பெரிய புராணத்துக்கு பெரியவர் உரையெல்லாம் எழுதியிருக்கார் அப்படின்ட்டு அவர் ரிட்டையர் ஆகிட்டார், ஊருக்கு போயிட்டார். அப்புறம் சுந்தரமூர்த்தி தான் எழுதுனார். அவரும் இப்போ இல்லை. இப்போ அந்த மாதிரி அந்த உரையை எழுதினாங்க. உரையை தொடங்கினதும் அந்த சன்னிதானம் அது 12 முடிச்சோன்னு நினைப்பதுக்கு. அருணை வடிவேல் முதலியார் 10ஆம் திருமுறைக்கு எழுதுகிற போது நான் அங்கே சென்னை இருந்து அங்கே மடத்துக்கு போயிருந்தேன். இந்த முதலியார் வளர்த்துக்கிட்டே இருக்காண்டா, சீக்கிரம் முடிக்க சொல்கிறேன் அப்படின்ட்டு. நான் ஐயாட்ட அந்த சன்னியாரத்தில் கொஞ்சம் வேகப்படுது, சீக்கிரம் சித்தாந்தி திருமந்திரம் 3 தொகுதியாக எடுத்துருக்கோம். 9 தந்திரம் 3 தந்திரமாக போட்டு 3 புஸ்தகமாக போட்டுருக்கோம்.
அது ஆகம கருத்துக்கள் நிறைய இருக்குது, சைவ சித்தாந்த கருத்துக்கள் இருக்குது. அதை கொஞ்சம் நிதானமாக தான் எழுதணும். இப்போது வெளிவந்திருக்கின்ற சைவ சித்தாந்த முறைப்படி நம்முடைய அருணவடிவேலு முதலியார் எழுதின இந்த திருமந்திரம் 3 தான் எல்லோரும் போற்றுகிறார்கள். அவ்வளவு அதனால் அவளை சிந்தனை பண்ணி அதனால் சன்னியாரில் அடைஞ்சு போச்சு. எப்போ 71 அடைஞ்சு போனது. அதுக்கப்புறம் இவருக்கும் உடல்நிலை சரியில்லை, அதை மெதுவாக முடிச்சுட்டார். அதை மெதுவாக நான் 3 தனியாக போட்டோம். அப்போ அதன் பிறகு 10 11 போட்டோம். அதுவும் அருணவடிவேலு முதலியார் தான். 12 முடிஞ்சது. 12 எழுதுறதுக்கு பண்ணோம், அவர் போயிட்டார். நான் 11 வரைக்கும் போட்டோம். 12 போடணும், இது எழுதி முடியலை. அதுக்குள்ளே சன்னியாரில் 9 திருமுறையும் பூரா வெளியிட்டது. அதன் பிறகு 11 வரைக்கும் நான் எழுதியிருக்கேன், வெளியிட்டேன். 10 3 பகுதி, 11 ஒரே இது. அது 2 தான் போட்டது. அது வேறு நான் நினச்சிப்பது இதுக்கெல்லாம் ஒரே எழுதணும்னு சொன்னாங்க 100 வருஷம் வேணும். அது ஆகிட்டுது, ஒரு நூற்றாண்டு ஆகிட்டுது. போன நூற்றாண்டில் தொடங்கி இந்த நூற்றாண்டு தானே முடிச்சிருக்கு. 53. இப்போ நம்ம இதில் 10 தொடங்கிறது இருக்க 71 தான் தொடங்கினது. அது ஒரு அச்சாபிசியருடைய கோளாறு. ஒருத்தன் பிரபாகரன் மாதிரி ஒரு ஆள் வந்தான் போட்டேன். அது சரியாக நடக்கலை, அதனால தான் வளர்ந்து போச்சு. இப்போ அதே மாதிரி அதை முடிச்சுட்டோம். பாக்கிய நாளைக்கு வச்சுக்குவோம், தொடரும். ஹர ஹர மகாதேவா.